2 மினிட்ஸ் வீடியோ தான் ஸ்க்ரால் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 கிளாஸ் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்க போகிறேன். இது கிட்டத்தட்ட 3/4 கிலோ. 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி தயிரில் ஊற வச்சுருக்கேன். 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரன்னு அரைச்சிக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கை ஃபுல்லாக புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஹோல் பிரியாணி மசாலா தேவையான அளவு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் ஆயில், கொஞ்சமாக நெய் விட்டு 2 ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி மசாலாவை சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை மட்டும் சேர்த்திட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் ஒரு 80% ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் நான் சேர்த்திக்கிறேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் சாஃப்டானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்தி தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா 1 கப் தயிர் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கிளாஸ் தண்ணிக்கு நான் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தயிர் ஆட் பண்ணியிருக்கனால நான் ஒரு 1/2 கிளாஸ் கம்மி பண்ணிவிட்டு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு லெமனை புழிஞ்சு அந்த ஜூஸு சேர்த்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்திட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அப்பப்போ நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. அரிசியும் தண்ணியும் ஒரே லெவல் வரும்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சு லிட் க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் விட போகிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரைஸ் ஒரு 90% குக் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம கீழே இருக்க சாதம் மேலே வர மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் சிக்கன் உடையாமல் வரும். ஃபைனலாக 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி மேலே வெயிட் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் விட்டோம்னா பிரியாணி நல்லா மலர்ந்து வந்துடுங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.